பொண்ணையா இந்தாங்க. என்ன எலுமிச்சம்பழம்? வெயில் காலமா பைத்தியம் பிடிச்ச தேய்ச்சி சொல்லி சர்வத்து போட்டு சாப்பிடறதுக்கு என்ன பாயிட்டு பொண்ணுக்கு நல்ல அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, அதோட கல்யாணத்தையும் முடிச்சுட்டா. என் கவலை விட்டதுங்க. மாப்பிள்ள கூட பார்த்தாச்சு. மாப்பிள்ள பார்த்தாச்சா? பையனுக்கு மாதவன் பேரு. நமக்கு அந்த நினைச்சது போல் நீயும் நானும் காப்பி அடிச்சவங்க அத்தனை பேரு. அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த என்ன ஆனா நம்ம நீலோடு சேர்ந்து மின்னல் வெட்டு கண்ணழகி பட்டு கவலை நான் சொன்னது போல இந்த வருஷமும் பட்டு அட போக்குறி பொண்ணு. சமய பூசல் வந்தா கையிலு அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ். ஊருக்காக வளர்த்தவங்க ஒற்றுமையை வளர்த்தவங்க தேர்தலிலே போட்டி காட்டு. ஊருக்காக வளர்த்தவங்க ஒற்றுமையை வளர்த்தவங்க தேர்தலிலே போட்டி காட்டாது. பணத்தை மட்டும் நம்பிக்கிட்டு பச்சோந்தியா மாறிக்கிட்டு பதவி வேட்டையாட வந்தா வெயிலு. பணத்தை மட்டும் நம்பிக்கிட்டு பச்சோந்தியா மாறிக்கிட்டு பதவி வேட்டையாட வந்தா அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த மூச்சு. அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ். அறுத்து தலையில தேய்ச்சி மாப்பிள்ள யாருன்னு அவங்ககிட்ட சொல்லு. அதுல பண்ணையா மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நல்ல சிவன் தான். ஐயோ எதையாவது புரியுத விளையாட்டு. உனக்கு குடியிருக்க வீடு கொடுத்து நீ கேட்கும் போது பணத்தை சொலையா கொடுத்தன, அதெல்லாம் எதுக்கு? சண்பகம் பள்ளிக்கூடத்துக்கு போச்சா, உடம்பு கொடுத்து நல்ல ட்ரெஸ் பண்ணி அனுப்பு, இதெல்லாம் சிறந்த இது எதுக்குன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டுமா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கூட கேட்டேன். அது மட்டுமா? என்ன சொன்ன? பொண்ணு படிப்பு முடியட்டும் சொன்ன. ஆமா, படிப்பு முடியட்டும்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறதுண்டா? இப்படி எல்லாம் குதர்க்கமா பேசாதீங்க. என்னதான் வயிற்று பிழைப்புக்கு உங்ககிட்ட வேலை செய்தாலும் இப்படிப்பட்ட கேவலமான பேச்செல்லாம் கேட்கணும்னு ஒண்ணும் விதி இல்லைங்க. வாய் குழப்ப பாத்தியா? என் சோறு அப்படி செய்யுது. வேற என்ன? சொலையா கொடுக்கல பணம்? கடன் கொடுத்தீங்க. கடன் பெரிய மனுஷன் பிரபு, நீ மஞ்சள் 1000 வேலை புஞ்சல் 1000 வேலை வச்சிருக்க, உனக்கு கடன் கொடுக்கறேனா? 1500 தானே. என் தலையை அடமான வச்சாவது கொண்டாந்து கொடுத்துடணுங்க. அது வாங்கின பணம் 1500. எனக்கு தெரியும் வேலை செய்யறவங்க பெறலவீங்க, உங்ககிட்ட நாணயம் இல்லை அப்படின்னு 15000 ரூபாய்க்கு எழுதி வாங்கி இருக்கிறேன். 15000? இது அக்கிரமம் ஏஜமா, அக்கிரமம். ஆண்டவனுக்கே அடுக்காது. இத்தனை வருஷமா உங்ககிட்ட நாயா உழைச்சதுக்கு நீங்க செய்யற உதவி இதுதானா? ஏஜமா, எனக்கு துரோகம் செய்யாதீங்க. என் குடியை கெடுத்துறாதீங்க ஏஜமா, கெடுத்துறாதீங்க. நீங்க பெரிய மனுஷன், தப்பா எழுத மாட்டீங்கன்னு நம்பித்தானே பத்திரத்தை படிச்சு பார்க்காம கூட கையெழுத்து போட்டேன். படிச்சு பார்க்காம நீட்ட இடத்துல கையெழுத்து போடுற முட்டாளுங்கன்னு தெரிஞ்சுதான் பகவான் உங்ககிட்ட எல்லாம் பணத்தை கொடுக்கல. பேசாம பொண்ணை கட்டி வெட்டடே. மேலதாளத்தோட சும்மா ஜம் ஜம்னு நம்ம மாமனார்னு பேரடியா சாக போற காலத்துல 15000 ரூபாய் எண்ணி வட்டியோட வைக்கணும். நான் எங்க அவ்வளவு பணத்துக்கு? நீ ஏயா போற? மாமனார் சீட்ல இருன்னு உன்னை சொல்ற, கேட்க மாட்டேன்ற. பொண்ணையா சும்மா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது என்னால. 3 days டைம் உனக்கு. எனக்கு வேண்டியது முதல்ல பொண்ணு, இல்லையா பணம். பணம் கொடுக்க உன்னால முடியாது. தம்பி என்ன போற, எவ்வளவுதான். போறான் ஆளு. அல்ல பாருங்க, ஏதோ திங்க் பண்ணிட்டு போற. யூ டோன்ட் வரி. திங்க் பண்ற மாதிரி தெரியலையே. அப்பா, உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. அதை தடுக்க
என் வாழ்வை கூட பலியிட தயாரா இருக்கேன்பா. வேதனை தாங்காம என்னென்னமோ சொல்றியம்மா. என் மக வாழணும், அதுக்காக என் உயிர் மானம் எது போனாலும் பரவாயில்லை. அப்பா செண்பகம், கலங்காதேம்மா. என்னம்மா செய்திருவான் அந்த சீமா? வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லுவான். எல்லாருக்குமா வீடு இருக்கு? பணத்தை கொடுக்கலன்னா ஜெயில போடுவான். போடட்டுமே. உனக்கு மாதவனுக்கும் கல்யாணம் நடந்துட்டா, அதுக்கப்புறம் நான் ஜெயில இருந்தா என்ன, எங்க இருந்தா என்னம்மா? வணக்கங்க. வணக்கம். நான் தாங்க. நீங்க நிக்கும் போது நான் இப்படி எலெக்ஷன்ல ஏத்து நிக்கிறதா என்ன என்ன சோறு கூட சாப்பிடுறியா? வீட்டுல மட்டும் தான் சாப்பிட, வெளியே யாருக்கும் சாப்பிட்டு. அது நல்ல பழக்கம். தம்பி கிட்ட எல்லா பசங்களை வந்து ஒண்ணு பத்தி என்கிட்ட சொன்னானுங்க. அந்த தம்பியை பத்தி உங்களுக்கு அப்ப சொல்லிக்கோ தம்பி. அப்படிதான் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டேன். நான் உங்களை எழுத்து நிற்பேனா? இத பாருங்க, இந்த ஏழை எளிமை இருக்காங்க, இந்த வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க, அப்பா இங்கெல்லாம் நீ நில்லு 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 என்ன சொல்றாங்க. அதெல்லாம் ஏழை சொல்றாங்கன்னு போய் கேட்காதே. போவான். என்ன இருந்தாலும் நீ எலெக்ஷன்ல நிக்கலாமா? நீ வாழ வேண்டியது, வளர வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது. உங்ககிட்ட மட்டும் பணம் வந்துடுச்சுன்னா உங்ககிட்ட இல்லாத குணம் எல்லாம் இருக்குதா எல்லாரும் பேசுவாங்க. உண்மைதாங்க. நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா அது வேற. நான் இந்த ஜனங்களுக்கு தர்மம் செஞ்சு செஞ்சு கை தேஞ்சு போச்சு. என் கைய ஓட்டங்க. அதுவும் தவிர இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் வந்தது என்னாலதான். நீங்க இல்லன்னா இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன வேலை? நல்லா உணர்ந்து சொல்றேன். அப்போ நான் ஊடு ஊடா போய் ஓட்டு கேட்க வேண்டிய வேலை எனக்கு இல்ல. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். ஒரு வார்த்தை என் உயிர் இருக்க வரைக்கும் மறக்கவே மாட்டேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிடு, நான் செய்யறேன். சரி, இப்ப கூட உதவி கேட்கத்தான் வந்தேன். அவ்வளவு சீக்கிரமா விருப்பம் இல்ல வேண்டாம். நீங்க நான் செய்யறேன். அதாவது நம்ம பொண்ணே இருக்காரு, அவளை பத்தி என்ன பேசாதே. அவன் அயோக்கியன். பட்ட கடனை கேட்ட நான் கெட்டவன். கடன் வாங்க வரும்போது கண்ணை கத்துக்கிறது, பொண்ணை பாரு போகும்போது தோண்டுது, மண்ணை பாரு விளையுது நாக்கி காமிக்கிறது, கடைசியில் கை விரிக்கிறது. நீங்க சொல்லக்கூடாதுங்க. பாவம், ரொம்ப ஏழை, சுழுவா பணக்காரன் ஆவறதுக்கு வழி சொல்றேன், கேட்க மாட்டேன்றான். அவரு சொன்னாருங்களா? அவர் பெரிய மனுஷரு, விரும்பி கேட்காத பொண்ணை கொடுத்துறியா அப்படின்னு நானும் சொன்னேன். நீ என்ன நீ படிச்சவன், சொல்லிருப்ப அந்த பொண்ணு எப்படி வாழணும், எங்க வாழணும் அப்படின்றது உனக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு எப்படி வாழணும், எங்க வாழணும். அப்போ கல்யாணத்தை எப்ப வச்சுக்க உன் தலைமையிலே விட்டுடு. கடன் பத்திரத்தை எப்படி கல்யாணத்துறது? இது ஒரு பேரு. பத்திரத்தை கொண்டா பொண்ணு அவங்க வாங்கினா பாருங்க, 1500 ரூபாய். கல்யாணத்துக்கு இந்த கந்த விவகாரம் எல்லாம் ஐஸ் அம்சாவா தீர்ந்துடணும். அதுக்கு திரும்ப வச்சு மூணாச்சு கொடுக்குறீங்க. இந்த கல்யாண விஷயம் தம்பியே இருந்து பூரா எடிச்சு வச்சிருக்கேன்னு இவ்வளவு அங்கமான தம்பியை எவ்வளவு கிழித்து விட்டுருக்காரு. எல்லாமே நம்ம என்ன அப்போ கல்யாணம் செய்ய வச்சுடு. நான் வந்து வேணாம், பெரிய மனுஷன் வயசானவரு, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. வந்து கூட்டு போறேன். ஆசீர்வாதம் அதான் சம்பரணம் இருக்கும். மாதவன் தானே மாப்பிள்ள. படிக்கிறியா? படி படி. உங்களை பார்த்தாவே மாப்பிள்ள மாதிரி இருக்க. அப்படிலாம் இல்ல, என் தகப்ப மாதிரி இருக்கீங்க. கருவே மாத்திரியே என்ன அரைச்சிருக்குன்னு பாக்குறியா? இது பித்தனாரு, இது கையில இருந்தாலே கேவன் தான் சொல்லுவாங்க. சரியா? சரியா குடி. ஐயோ, நீங்க பாக்கா
என்னங்க எது எது என்ன என்ன ஐயா இல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகி அதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். அடையாளம் கூட ரொம்ப அழகா இருக்கு. அது சரி மூஞ்சி அழகு. என்ன நடந்துருச்சோம்? ஐயா கூப்பிடுறது கேட்கல? கூப்பிடல போடுங்கய்யா. ஏமாத்திட்டு போயிட்டாரா? புடிச்சு எடுத்துட்டு வாங்க. உங்களை அனுப்பி வச்சா என்ன அனுப்பியது ஆண்டவன் இந்த தடி பசங்களை? ஒரு அயோக்கியம். அது இருக்கட்டும் ஐயா, நீங்க எனக்கு கூடாதம்மா, நான் வர்றேன் துணைக்கு உன் வீடு வரைக்கும். வீட்டுக்கா? ஐயோ, ஆபத்தெல்லாம் அங்கதானே இருக்கு. நடக்கிற நீ என்னம்மா சொல்ற? தயவு செய்து இன்னைக்கு ராத்திரி மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்க இடம் கொடுத்தா. என்ன சொன்ன? தப்பு தப்பு. சரி சரி வரேன். போங்கய்யா போங்க. நீங்க ஈவு இறக்கம் உள்ளவரும் நினைச்சு நீங்களும் ஆண் வரங்க தான். ஒரு பெண்ணு மண்ணா போனாதான் உங்களுக்கு என்ன? ஏதோ வர இருந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினீங்க. உங்களுக்கு ரொம்ப இனிமே வர ஆபத்தை நானே சமாளிச்சுக்கிறேன். ஏமா இப்படி பேசி என்ன கண்களுங்க வைக்கிறேன்? இந்த பாரு, எங்க வீட்டுல நானும் எங்க அம்மா மட்டும்தான் இருக்கோம். இந்த நிலைமையில ஒரு வயசு பொண்ணு நடுத்தரல நின்னாலும் சரி, காவாலிங்க துரத்துனாலும் சரி, எக்கடி கெட்டு போனாலும் சரி, விட்டுட்டு போறதுதான் தர்மமா வீரமா நியாயமான்னு கேட்கிறேன். உங்க அம்மா கேள்விப்பட்டாங்கன்னா கூட உங்களை தான் கோபிப்பாங்க. சரி சரி அழாத. வா, என்ன நடக்க போறா? ஏன்பா முத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதானே? ஒரு பொண்ணு அம்மா என்ன? ஐயோ, பொண்ணா இருந்தா தானே கொஞ்ச நேரம் ஒரு சந்திராவை சந்திரமாக்கி காமிக்கிறேன். வேஷம்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் மேக்கப் மேகநாதனுக்கு என்னப்பா வேல்யூ? இவங்கதான் அம்மா. மம்மியா? குட் மார்னிங் மம்மி. ஹலோ. அருடி மம்மி. ரொம்ப கார பயலா. யார் இந்த பையன்? நானா தெரியல? ஏன் தேங்கம்மா? நான் பார்த்ததே இல்லையே. நீங்க பாத்துக்க மாட்டீங்க. நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் அமெரிக்கா போயிட்டேன். உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? எனக்கு டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர். பாக்குறீங்களா? டான்ஸ் பாக்குறீங்களா? கொஞ்சம் இருங்க. 1 2 டன் 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 டன். வேடிக்கையான பிள்ளை இல்லமா? ஆமா, பின்ன என்ன உன்னாட்ட சன்னியாசி மாதிரியா இருப்பாங்க? பலே 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 பலே. ரொம்ப கரெக்ட் மம்மி. அது சரிதான்பா. என்னமோ அம்மி மம்மின்னு உளறி போட்டுறியே. ஓ அதுவா? தமிழ்யா? ஓ பேசுற. எனக்கு தமிழ்ல என்ன பேச வரும்? அது இல்ல மம்மி, இவரு ஏன் இன்னும் ஒண்டி கட்டியா இருக்காரு அப்படின்னு பல பேர் கேக்குறாங்க. கேக்கட்டும், நல்லா கேக்கட்டும். அவரு நாட்டுக்கு உழைக்கிறாராம். நாட்டுக்கு. ஓ நாட்டுக்கு உழைக்கிறாரா? உழைக்கட்டுமே, ரொம்ப நல்லா உழைக்கட்டும். அவன் மனசுல என்னதான் இருக்கும்? கல்யாணம் நடக்குதுங்கிறான். ஏன் இந்த பிள்ளை ஏன்டாம் பேசுறத பார்த்தா அசல் பொம்பளை மாதிரியே இல்ல? கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப கரெக்ட் மம்மி, ரொம்ப கரெக்ட். என்ன தம்பி சொல்றான்? அம்மா, இந்த சிறு வயசுல நாடகத்தை பொம்பளை வேஷம் போடுறது உண்டு. எல்லாரும் அசல் பொம்பளையே நினைச்சிருவாங்க. இப்ப மட்டும் என்னவா மீசை எடுத்துட்டா பொம்பளையே தான். வேடிக்கையான பிள்ளைங்க. சரி, நீங்க பேசிட்டே இருங்க, நான் கொஞ்சம் டாக்டர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டாங்க. உடம்ப ஜாகிரதை பாத்துட்டாங்க மம்மி. ஐயோ ஐயோ, உன்னை வச்சு சமாளிக்க நம்மால முடியாதுமா? நம்ம ஏன்னா இப்படி கூத்தடிச்சா நம்ம குட்டு ரொம்ப சீக்கிரம் வெளிப்பட்டுடும்.
உனக்கு அடக்கத்துக்கும் ரொம்ப பெரிய பகை இருக்குமோ? இருக்கும் இருக்கும். போயா இருக்கலாம். பங்கஜம் இவங்கிட்ட தான் இருக்கு உருப்படி கூடாத. ஐயா ஐயா ஏன் என் பொண்ணு? உங்க பொண்ணா? இங்க இருக்கு வருது பொண்ணு. பொண்ணா? என்ன மிஸ்டர், அதான் காலையில இருந்து நம்மள விரட்டிட்டு இருக்க, உள்ள போக விடாம. உள்ளத சொல்லு, எங்க பொண்ணு? இங்க ஏது பொண்ணு? காலையில இருந்து நீ தான் இங்க இருக்க. நம்ம கிட்ட டூ பண்ணிக்கிற நீ ஒதுமோ, நீ போ அந்த பக்கம். பொண்ணை கூட்டி இருக்கு சாதாரண விஷயம் நினைச்சிட்டியா? கிட்ட கேஸ் பெரிய விஷயம். 10 வருஷம் ஜெயில் குளத்தில் இல்லையா? அப்படி கிடையாது. ஐ சே, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா 10 வருஷம். ஆமா, ஒரு பெருமாட்ட இதே வேலையா இருக்கானே, அவனுக்கு எத்தனை வருஷம் போடுவாங்க? 1000 வரைக்கும் தூக்கணும் போடலாம். போற சட்டம் உனக்கு என்ன தெரியும்? யார் இந்த பொடியன்? உங்க பாட்டை. பாட்டேன்னு ஆட்டம் போடுறேன் என்கிட்ட. என்ன மிஸ்டர், இவங்க எல்லாம் யாரு? சொல்லைய. அவன் இந்த ஊர்ல இவருக்கு ரொம்ப செல்வாக்காக்கும். இருக்கும் இருக்கும். ஐயாவோட செல்வாக்கு எலெக்ஷன்ல வெற்றி கொடி நாட்டினாரு. அப்படியே தெரியும். எலெக்ஷனை பத்தி பேசாத. எலெக்ஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு ஓட்டு போட்டவன் யாரு? சாதாரண எல்லாம் டீசன்ட் மேன், ஜென்டில்மேன். கூலிக்கார பசங்க ஜனங்கள் தான். ஏன் அவங்க பள்ளிக்கு ஓட்டு கேட்ட? சும்மா கேட்கல, ரேட்டு பேசி ஓட்டு கேட்டேன். அதான் சீட்டு கொடுக்கல தெரியுமில்ல? பணத்தை வாங்கிட்டு அமைச்சிட்டாங்க. என்ன இப்போ தெரியுதா? சட்டத்துக்கு புறமா நடக்க கூடாது. சட்டத்தை பத்தி நீ பேசாத. அப்ப நான் பொண்ணுங்கிறது சொல்லு. இங்க எந்த பொண்ணும் கிடையாது. யா மரியாதையா அந்த இடத்த விட்டு போறீங்களா இல்லையா? போறீங்களா இல்லையா? என்னடா பின்பாட்டு பாட்டு கலாட்டா பண்றான்? பணத்தை பணம்னு பாக்காம வாரி இறைச்சு அவளுக்கு ஆட்டமும் பாட்டமும் சொல்லி கொடுத்தா. ஆட்டமா ஆடினாவா? பின்ன என்ன ஆடினா சொல்லவா? கால் கீழப்படாம ஆடினா கல ரசம் நிறைய குடிச்சிருக்காரு. பணத்தை பார்த்தாலே தெரியுது. குடிக்காரன் குடிக்காரன் சொல்லாத, அதெல்லாம் தப்பு. நான் ஒண்ணு மரபா குடிக்கல. நான் அதை சொல்லலையா? இந்த கலரசம்னு சொன்னீங்களே, அதை குடிக்கிறீங்கன்னு சொன்னேன். அம்மா இந்த பக்கம் வாமா. ஐயா, நான் சந்தாவை கல்யாணத்தை துடியா துடிக்கிறேன். அம்மா, என் காதலை கெடுத்து இந்த கல்வனை அப்படியே கழுத்தை நெருங்கி கொன்று மென்று தீர்த்து விடுகிறேன். அப்பா, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. நீதான் வழியில பார்த்து அவளை கூட்டிக்கிட்டு வந்ததா சொன்னாங்க. யாரோ ஒரு அயோக்கியம் தேர்வு தப்பிட்டு வர்றேன், அதனால பாலக்காட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சது. பாலக்காட்டுக்கா? ஆமா. இருக்கும். கூட தெரியாதா? நேற்று ராத்திரியே பாலக்காட்டு ரயில் ஏறி போயிடுச்சு. சோளக்காட்டுல செல்மா? சோளக்காட்டுக்கு ட்ரெயின் கிடையாது. புதுசா போட்டுக்கேன். பங்கஜம் பயப்படி, உன் பொண்ணை கண்டுபிடிச்சு தர்றது என் வேலை. கண்டுபிடிச்சு சிஐடி இவரு. இந்தப்பா பழம் வேற காய்கறி வேற தனித்தனியா பிரிச்சு வை. ஆமா, இதெல்லாம் ஏது? உனக்கேண்டியம்மா இந்த விசாரணை? சரி சரி, எவ்வளவு பணம் ஆச்சுப்பா? இருக்கட்டும், பணத்தை பத்தி என்னங்க அவசரம்? பணம் இல்லையா? அப்படின்னா தானமா? தட்சணை. பெருக்கோடியில கடை இல்ல, காய்கறி கடை. அதான் போன வெள்ளிக்கிழமை சைக்கிள்ல விளக்கு இல்லாத போன 303 புடிச்சுட்டானே, அவன் தாண்டி தங்கமான புள்ள. அது எப்பவும் சைக்கிள்ல விளக்கு வச்சுக்கிற பழக்கமே இல்லையா? யா, இதெல்லாம் அள்ளிட்டு போறியா இல்ல தெருல வீசிடுமா? அவ்வளவு தூரத்து கை போச்சா? எங்க எழுதி பாப்போம். என்ன இங்க கலாட்டா? வந்துட்டு வா. அண்ணன், நான் ஒரு வந்த தும்புக்கு போகாதவோ கட்னம் ஒரு வார்த்தை கடுமையா பேசிட்டாங்கன்னு மனம் நின்று நான் இங்க வந்திருக்கிறேன். நீ தேடிக்கிட்டே அது அவோ என்ன வயிற்று சொத்துக்கே வழி இல்லாதவன் நினைச்சு கேவலமா பேசுறேன்னு இது நியாயமா? என்ன சண்பகம் இது? அவகிட்ட போய் கொஞ்சம் தலைவாரி பின்னல் போட்டு பொட்டு வச்சு பூவு வச்சு அப்புறம் கேளு என்ன சண்பகம். என்ன பெரிய தொல்லையா போச்சு? சொல்ல நீயா தேடிக்கிட்டு தானே? நானும் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டேன். இப்படியா? அத கூட ஒருத்தர் கண்ணால பாத்துருக்க மாட்டாங்களே, இங்கே நடக்குதா குடுத்தனும். என்ன நடந்தது? இங்க பாருங்க, இந்த கறிக்காயெல்லாம் கடைக்காரர் என்ன அனுப்பிச்சிருக்காரு. நான் தான் கேட்டேன். ஏனாமாவா? ஆமா, ஒரு மரியாதைக்கு இப்படி கொடுத்து அனுப்புறது உலக வாடிக்கை தானே. வாடிக்கை மண்ணாங்கட்டி பாக்கியம். ஒரு அதிகாரியின் வீட்டுக்கு இந்த மாதிரி இலவசமா சாமான்கள் வர்றது ரொம்ப தப்பான காரியம். இனிமே இந்த மாதிரி செஞ்ச உன்னை உள்ள தள்ளிடுவேன். இல்லைங்க தூக்கு. குளிக்கவா? மண்ணே, உங்க மகனுக்கு என்ன 8 வயசா 7 வயசா? அவரே மொண்டு குளிக்க மாட்டாரா?
என் மகன் மடமடன்னு வளர்ந்துட்டானே தவிர இப்பவும் நான் தான் தண்ணி மொண்டு ஊத்தணும். நீங்க ஒண்ணு மொண்டு ஊத்த வேண்டாம், நான் மொண்டு ஊத்துறேன். நீங்க உள்ள போங்க. வேண்டாம், நானே மொண்டு ஊத்துறேன். உள்ள போங்க மம்மி. அப்பா முதுகுக்கு நல்லா சோப் போட்டு விடு. அவன் உடம்ப கூட கவனிச்சுக்க மாட்டான். இன்னும் என்ன கவனிச்சுக்கிறது? உங்க மகனுடைய உடம்பு தான் தந்தத்தால செஞ்ச சிலை மாதிரி இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாத, கண்ணு பட்டுட போகுது. ஆமா, கண்ணு பட்டுடுமா? நான் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றேன், நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஆமாமா, முள்ள வாங்க. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ போ. சரி போன்னு சொல்றேன். அம்மா தான் சொல்லிருக்காங்களா முத்து தேய்ச்சி விட சொல்லு. ஐயோ, அவங்களுக்கு விஷயம் தெரியாம சொல்லிருக்காங்க. நான் போக மாட்டேன். போ. இருங்க நான் எடுக்கிறேன். பார்த்து கடத்த வந்துட போறேன். படுகுழியில தள்ள இருந்தாங்க, என்ன அப்பவே காப்பாத்துனீங்களே, இந்த கிணத்துல விழுந்தாவ காப்பாத்த மாட்டீங்க. சொல்லுங்க, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? மனசே மயக்குதா சுகமுக, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது, கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது. ஒரு மனசு குளிக்குது, காற்றை குடிச்சுட்டு கண்ணீர் மிதக்குது. ஊட்டடுக்குள்ளே ஒரு மனசு குளிக்குது, காற்றை குடிச்சுட்டு கண்ணீர் மிதக்குது. உல்லாச கோட்டை கட்டி உச்சியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. உல்லாச கோட்டை கட்டி உச்சியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது, பன்னீரக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? மனசே மயக்குதா சுகமும் குடிதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியிலே குளி போல் இருக்குது, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. அம்மா பாத்துறேன். ரொம்ப பொல்லாதவர் செஞ்சுட்டான் உன்ன. என்னமோ ஒரு 10 வாளி தண்ணி மொண்டு கொடுத்துட்டு இப்படி தளிச்சுக்கிறிய? இல்லையே அப்பா, ஒரு மாசம் போனா அவனுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு வராது. ஏன் ஒரு மாசத்துக்கு அப்புறம் குளிக்க மாட்டாரா? அது இல்லடா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடும்ல. மம்மி, கல்யாணம் முடி பண்ணியாச்சா? ஆமா, உன்னை வரவழைச்சதே கல்யாணத்துக்காக தானே. அப்படியா? உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டாரா? ஐயோ, அவன் சொல்லாம நான் பொண்ணை பார்த்திருக்கான். என்ன பார்த்திருக்கீங்களா? ஆமா, நீ ஏன் இப்படி பாத்துற? இல்லையே, நல்ல அழகுதான் பொண்ணு, இல்லாமலாம் அவன் இவ்வளவு சொக்கி போயிருக்கான். உண்மையாவே சொல்றீங்களா? ஏதேது, நீ பொண்ணை பார்த்தாதான் நம்பிருக்கு. சரி, என் கூட வா, போய் பார்த்துட்டு வரலாம். ஏய், நீ ஏன்டா அழுகுற? அவரு வேறொரு பொண்ணு கல்யாணம் செய்து கூடாது. ஏனா? அப்புறம் எங்கது உங்க புள்ள என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிருக்க. முட்டாள், இது என்னடா கூத்து? ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறதா? போடா போ. நான் ஒன்னும் ஆம்பளை இல்ல, பொம்பளைதான். அட, பொம்பளையா நீ? ஆமாம்மா, எனக்கு ஏற்பட்ட ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக உங்க பிள்ளையனுடைய உதவியை நாடி வந்து எப்படியோ என்ன அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு
எங்களை பிரிக்காதீங்கம்மா, எங்களை பிரிக்காதீங்க. தேவைக்கு எங்கே நம்ம வித்தை தெரிய போகுதுன்னு தானே நினைச்சீங்க. உங்க கிணத்தடி விளையாட்ட நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இத பாருமா, ஊரறிய உலகமறிய கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பொண்ணு இப்படி நெருங்கி பழகக்கூடாதுமா. நாளைக்கு அவனே உன்னை வேண்டான்னு சொல்லலாம், இல்ல நானே இந்த பொண்ணு வேண்டாண்டா தம்பின்னு சொல்லலாம். அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அம்மா, இன்னும் என்னடி அம்மா, அத்தேன்னு கூப்பிடு. அத்தே. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. விளையாடுவோமா? எட்ரா கைய, எட்ரா கையனா? என்னம்மா என்ன சொல்றீங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ. கல்யாணமா? ஐயோ, எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாமா. நான் தான் வேணாம் எத்தனை சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு வேணாமா. ஐயோ, திருட்டு பயல. திருட்டு பயல், திருட்டு பயல். வாடா இங்க, வாடா இங்க, வாடா. போனிக்கிறார ஏமாத்திட்டேன். என்னமா என்ன எழுத்த கல்யாணம் சீட்டலான்னு பார்த்தல? திருட்டு தாலி கட்ட போனியே, அதை தடுக்க வந்தேன்டா. தாலி கட்டி கல்யாணமும் சுபமா முடிஞ்சு போச்சுங்களே. இதுவா கல்யாணம்? என்னங்க ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி வந்து கலாட்டா பண்றீங்களே? வயிறு எரியுது. பங்கஜமும் சொல்லு மலை மாதிரி நிக்கிறியே, இவனை பத்தி சொல்லு. காரி துப்பட்ட 4 பேர். சின்ன பொண்ணு, விவரம் புரியாதவ, இவளை இவன் மயக்கி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படியா தங்கதி? அவசரப்படாதீங்க ஐயா, என்னை யாரும் கூட்டிட்டு வரல. நான் சின்ன பொண்ணு, எனக்கு வயசு 19. பொய் பொய், வயசு 10. பொண்ணு இன்னும் பிறக்கிறேன்னு சொன்னாங்களே. பார்த்தா இப்ப கிண்டல் பண்றான் இவன். ஐயா, அதுதான் எல்லாம் சொல்றான். இந்த இடம் பெரிய இடம் காத்திருக்கு, கெடிலா கார் வரும். கட்ட வண்டியில இழுத்துக்கிட்டு வர்றப்ப இவன் வேணாம். அம்மா சந்திரா, என் கண்ணு, என் உயிருக்கு உயிரா அவனை வளர்த்தேனே. ஆமா வளர்த்தேன். அதுக்கு தான் ஆடி பாடி சம்பாதிச்சு கொடுக்க சொன்னே கொடுத்தேன். கடைசியில என்னையே நாசமாக்க துணிஞ்சிட்டியே. பொய், அவ்வளவு பொய். எல்லாம் இந்த பய சொல்லி கொடுத்த பாடம். சொக்குப்படி போட்டுட்டான். சொல்றேன், பொண்ண வளர்த்தவங்கிட்ட அனுப்பு, இல்ல ஊருக்கு பெரிய மனுஷன் நம்ம கிட்ட அனுப்பு, இல்ல கலகம் பிச்சுடுவேன். அதான் நடக்குமா? நல்லா செய்வேன். பாத்தியா, என்ன எட்டக்கோல் துப்பாக்கி. போடா பெரிய வீரன். இவர் பெரிய வீரரு. நீ பேசு, இன்னும் பேசு. ஆனா இந்த பைய பேச விட மாட்டேன். இருந்து தனியா போக மாட்டேன். பொண்ணு அடிச்சு தொட்ட வெட்டு மனு கழுத்தலாமா? காலித்தனம் பண்ற உனக்கு ஊர்ல பெரிய மனுஷங்கிற பட்டம். என் கோபத்தை காரணம் என்ன எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததில்லை. அநியாயக்கான நானும் விட்டு வைக்கிறது இல்ல. நான் பொல்லாதவன், நான் நல்லவன், நான் புலி. கழட்டு புலி. யார சொல்றேன்? யார சொல்றேன்? அநியாயம் பற்றி வாங்கினான். ஏமா என்ன ஒரே இருட்டா இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல தம்பி. ஐயோ, ஏமா என்ன இதெல்லாம்? என்ன பாக்குற? கல்யாண வீட்டு சவால் வீட்டுல சாதத்துக்கு தயாராக. சந்தோஷத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன ஏமாத்தி கூட்டியாந்து என்ன ஆபத்துல சிக்க வச்சுட்டீங்களா? ஐயோ, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது தம்பி. ஐயா, எதுக்காக அந்த புள்ளைய கூட்டியார சொன்னீங்க? ஐயோ, பாருங்களா, சதா
போகாதடா, சொன்னா கேளு. போடாதே, நான் இவனை கொல்லணும் சொல்லலையே, அந்த முத்துவ கொல்லத்துக்கு போனேன், இவனை திருப்பி விட்டுட்டாமே. அவன் ஓடுறான், இல்லடா சும்மா நிக்கிறீங்க. சீக்கிரம் போக. என்ன அழைச்சு முத்துவ கூட்டிட்டு வர சொல்லிட்டு கடைசியில என் மகனே கொண்டுட்டியடா. நீ நல்லா இருப்பியா? உனக்கு எத்தனை வருஷம் உழைச்சேன், அதுக்கு இது வாடா பலம். நான் சொல்றதை கேளு. என்ன பாவம் இருந்து சம்பாதிக்க போறது? 100 50 தர்றேன், காலம் பூரா வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்து. என் மகனை கொண்டுட்டு அவன் உயிருக்கு வேலையா பேசுறேன். இது உங்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். இவ்வளவு கிராமத்து பங்களால எடுத்து போய் இடத்துல வைங்க. வாங்கடா அப்படி. பேசுறேன். நல்ல சிவம் என் வீட்டுல போல என்ன கொல்ல வந்தா சார் முத்து. கடவுள் செய்யல நான் தப்பிச்சுட்டேன். என் வேலைக்கார பையன் கார்மேகம் அவனை குத்திட்டு ஓடுறேன் சார். வாங்க சார். எங்கடாப்பா போயிருந்த? என்னங்க இது? உடம்பெல்லாம் ரத்தம். எனக்கு ஒரு ஆபத்து இல்ல. இது ஏன் ரத்தம் இல்ல. நல்ல சின்ன எனக்கு கத்தியால குத்த வந்தான். நான் வேலை தப்பிச்சுட்டேன். அவங்க ஆளு எவனை ஒருத்தர் செத்துருக்கணும். அந்த ரத்தம் தான் இது. நான் உடனே போலீஸ் போறேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நம்ம மாதவன் தானே போறேன். மாதவன், அம்மா மாதவன் வந்துட்டாமா. மாதவன் உன்னை பார்க்கத்தான் மாதவன் புறப்பட்டு இருக்கேன். ஆர்மேகத்தை கொலை செஞ்ச குற்றத்துக்காக உன்னை கைது செய்ய வந்திருக்கிறேன். நான் கொலை செய்யறேன். நான் கொலை செய்யறேன். என் மகனை கொலை செய்தான். அம்மா நெல், நீயா இப்படி நடந்துக்கிறேன்? மாதவா, இன்ஸ்பெக்டர் மாதவன், அவசரப்படாம நான் சொல்றதை கேடு. கார்மேகத்தை கொலை செய்யறது நான் இல்ல, நல்ல சிவம். நல்ல சிவம், என் கடமை உன்னை கைது செய்யறது. இதுக்குத்தானே இன்ஸ்பெக்டர் ஆனியா மாதவா? அச்சம் தயை தாட்சியம் நிமிந்தி கடமையை செய். கவனம் இருக்கிறது முத்து உன் பொன்மொழி. யார் ஒன்னு அதை மறக்க சொன்னது? ஆனா கடமையின் பேரால குற்றமற்றவனை கைது செய்யறதான் கோர்ட்ல பேச வேண்டிய பேச்சு. மாதவா, என்ன மன்னிச்சு. மாதவன் இங்க இல்லை, இன்ஸ்பெக்டர் மட்டுமே இருக்கிறான். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் உன் கடமையை செய். அதுக்கு முன்னால இதை கேள். நான் குற்றமற்றவன்கிறத எடுத்துக்காட்டு. ஒரே ஒரு சாட்சி இருக்குது. நல்ல சொல் வீட்டுல ஒரு நொடியில போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர், நான் நிரபராதிங்கிறது நிரூபிக்க எனக்குள்ள சந்தர்ப்பத்தை கெடுத்து விடாது. கெடுத்து விடாது இன்ஸ்பெக்டர். என்னை போக விடு, என்னை போக விடு. என் கண் பார்வை இருந்து ஒரு வினாடி கூட உன்னை மறைவிட மாட்டேன். இரும்பா உன் நெஞ்சு. ஆத்திரப்படாது. என் கண்களிலே இப்போது தெரிபவன் என்னை வாழ வைத்த முத்து அல்ல. கார்மேகத்தை கொலை செஞ்சதா சொல்றாங்களே, அந்த முத்து. நான் கடமைக்காக வாழ்வோம். கடமை. உன்னை மனவரையில உட்கார வச்சு அதை பார்த்து மனமகிழ்ந்தவன் தான். ஆனா இப்போ உன் கழுத்தை நானே நெரிச்சிடலாமா ஆத்திரம் வருது எனக்கு. இறக்கமற்றவனே, என்னை கைது செய்யத்தானே துடிக்கிறேன். பார்த்து விளங்க. எனக்கு ஒரு அவசரம் வராது. கலங்காதீங்கம்மா. உங்க குழந்தை இன்னும் இவங்க பார்த்துட்டு இருக்கணுமா? இழுத்துட்டு போ. நீ யாருக்காக விட வேணும். நிச்சயமா நீதி வெற்றி பெற்று சாட்சி. கார்மேகம் கொலை வழக்கு இன்று 11 மணிக்கு தீர்ப்பு. மணி 11 ஆகும் போது. ஆமா, கொடுத்த ராகுகால தீர்ப்பு என்ன ஆகும் நினைக்கிறேன். குற்றம் செய்தவாளுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு.
போய் இவனை கேட்கறேன். நல்ல சிவம் வீட்டுக்கு தன்னை அழைத்துச் சென்றது ஒரு கிழவி என்றும் அவள் ஒருத்தியே தனக்கு சாட்சி என்றும் முத்து கூறுகிறார். ஆனால் அந்த சாட்சியான கிழவியை அவரால் கொண்டு வர இயலவில்லை. அப்படி ஒரு கிழவி இருப்பதாகவே தெரியவில்லை. கல்யாண வீட்டில் கலகம் நடந்தபோது உடனிருந்த சாட்சிகள் கூறியதிலிருந்து முத்துவுக்கும் நல்ல சிவத்துக்கும் நீண்ட நாட்களாகவே பகை இருந்து வந்திருப்பது தெரிகிறது. கார்மேகத்தை கொலை செய்த குற்றத்திற்காக முத்துவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். அம்மா! காலம் இல்லையா, உண்மை சொல்வதற்கே யாரும் இல்லையா, இதை விதி என்பதா செய்த வினையுள்ளதா, உண்மை விளங்க வர நல்லவர்க்கே காலம் இல்லையா, உண்மை சொல்வதற்கே யாரும் இல்லையா. மல்லிகை பூ வாடவில்லையே, தொட்டு வைத்த திலகம் மாறவில்லையே, கூடிவிட்ட மல்லிகை பூ வாடவில்லையே, நீங்கள் தொட்டு வைத்த திலகம் மாறவில்லையே, பாடி பாடி இருந்ததெல்லாம் மறக்கவில்லையே, அதற்கு அன்பே அன்பே உமை பிரிவதென்ற பொறுப்பையே, நல்லவர்க்கே காலம் இல்லையா, உண்மை சொல்வதற்கே யாரும் இல்லையா. அத்தான் என்றைய அழைத்ததும் அன்பு தனிய பாலும் பழமும் கொடுத்ததுண்டோ, தான் என்று வாய் நிறைய அழைத்ததுண்டோ, அன்பு தனிய பாலும் பழமும் கொடுத்ததுண்டோ, சத்தான மொழி கேட்டு ரசித்ததுண்டோ, உலக சரித்திரத்தில் என் போல் ஒரு பாவியும் உண்டோ, சரித்திரத்தில் என் போலொரு பாவியுண்டோ, நல்லவர்க்கே காலம் இல்லையா, உண்மை சொல்வதற்கே யாரும் இல்லையா.
ஐயா உதவி பண்ணுங்க ஐயா வாப்பா ஐயா சொன்னா நீ வாப்பா சொல்ல கேளு அடிபட்டு கிடக்குறாங்க ஐயா உதவி பண்ணுங்க பைத்தியக்காரா குத்தமத்தம் சொல்ற தப்பிச்சுக்கிற வழி கிடைச்சிருக்கு தயங்குறிய தப்பி வர்றது சட்ட விரோதங்கயா நீ செத்தாதான் சட்டம் பிழைக்கும்னு சொல்றியா முட்டாள் நீ தொட்டு தாலி கட்டிட்டு வந்தியே அந்த பெண் துடியா குடிக்கும் இல்ல உன்னை பெத்த வயறு பத்தி எரியும் இல்ல ஆமா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கண்டிக்கலன்னா நீ மட்டும் இல்ல நியாயம் கூட தான் செத்து போகும் ஓடு தேடு அவனை கண்டுபிடி தண்டனை விதிக்கப்பட்ட முத்து தப்பி ஓடினான். கைதியை பிடிக்க போலீசார் தீவிரம். தப்பி ஓடிவிட்டான். ஓடிட்டாங்க. ஓடியா ஓடியா சீக்கிரம் ஓடியா. ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க. அதுல பாருங்க, அவனுக்கு இஷ்டம் இல்ல ஓடிட்டான். எதை சொல்ற நீ? இஷ்டம் இல்லாத பொண்ணை கட்டி வச்சா ஓடத்தானே. போய்யா முத்து ஓடிட்டாங்க. ஐயா முத்து ஓடிட்டாங்க. முத்து ஓடிட்டானா? பயன் ஓடிட்டான். வர்றவன் நேரா எம்எல்ஏ வந்து பாயுமா. பயமா இருக்கேன், நான் என்ன செய்வேன்? போலீஸ் ஸ்டேஷன் போ. 4 கான்ஸ்டபிள் பந்தோபஸ்து வேணும் கேளு. வீட்டுக்கு பின்னால 2 பேரு, வீட்டுக்கு முன்னால 2 பேர். எப்போ வேணும்? போன் பண்ணிடுறேன். போன் பண்ணாது நேரா போய் சொல்லி தொலை. போலாம். அதுல பாருங்க, அவன் வழியில எங்கேயாவது கத்தி கித்தி வச்சு என்ன குத்திட்டானா? செத்து தொலை. நானா குலம் செஞ்சேன், என்ன சாக சொல்றேன்? அப்ப என்ன சாக சொல்றியா? அத்தான் தப்பிச்சுட்டாரு, அத்தான் தப்பிச்சுட்டாரு. கடவுளே, கூடு விட்டு பறந்த கிளி ஓடி வரும், கொஞ்சம் மொழி பேச என்னை தேடி வரும். கூடு விட்டு பறந்த கிளி ஓடி வரும், கொஞ்சம் மொழி பேச என்னை தேடி வரும். தேடும் இரு விழி மலரும், தேயிட என் மனம் குளிரும்.
பறந்த கிளி ஓடி வரும் கொஞ்சம் மொழி பேச என்னை தேடி வரும் சிட்டுகளே சிட்டுகளே சின்னஞ்சிறு சிட்டுகளே 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 சின்னஞ்சிறு சிட்டுகளே பட்டு போன்ற சிறகை நீங்கள் இரவு தந்தாலே பட்டு போன்ற சிறகை நீங்கள் இரவு தந்தாலே பறந்துகது பார்த்திடுவேன் அவரை கண்டாலே கூடு விட்டு பறந்த கிளி ஓடி வரும் கொஞ்சோடி பேச என்னை தேடி வரும் அத்தான் 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 என்று அழைத்திடுவேன் அணைத்திடுவார் சிரித்திடுவேன் அத்தான் என்று அழைத்திடுவேன் அணைத்திடுவார் சிரித்திடுவேன் தொட்டணைக்கும் மகிழ்ச்சிடனை சொல்ல முடியுமா சொல்வதற்கு வார்த்தை ஏதும் இல்லை தெரியுமா வருவதற்குள் மலர்விடியே வாடிவிடாது அத்தான் வந்த பின்னே வாயடைத்து நின்று விடாதே கூடு விட்டு பறந்த கிளி வரும் கொஞ்சம் மொழி பேச என்னை தேடி வரும் அத்தை 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 தப்பிச்சுட்டானா இதுவா முத்து தப்பிச்சுட்டான்டா அந்த பையன் தொப்பி வந்ததே கிழவி கண்டுபிடிச்சுட்டான் அவனுக்கு இருக்கிற ஒரே சாட்சி அந்த கிழவிதான். நிஜமா அந்த கிழவியை தீட்டு கட்டிட்டான். நல்ல சிவா நீ இன்னும் உயிரோட இருக்க அட பாவி இந்த தகப்பறவை சிரிக்கிற தெரியலே மாதிரி நல்ல சிவா கொல்ல போறீங்களா கொல்லுங்க கொல்லுங்க நான் செத்ததும் நீ தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறியா அதுதான் முடியாது என் மகனை நீதான் கொலை செய்தங்கிற விஷயத்தை குடும்பிக்கார குப்பசாமி கிட்ட பூரா விவரமா சொல்லி வச்சிருக்கேன் நான் செத்ததும் அவன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பான் நீ கிழவிங்க எல்லாம் கொலை செய்யறது நான் உன்னை ஒண்ணும் கொல்ல மாட்டேன் ஏதோ குடிமை குப்சாமின்னு சொன்னேன் அவன் எங்க கவனம் சட்டப்பட்டு சொல்ல அவனை கொலை செய்யலான்னு பாக்குறியா அதுதான் முடியாது ரொம்ப ரகசியம் போடாது கிழவி இப்ப சாவக்கூடாது ஆப்பிள் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் கொடுத்தா உடம்ப தேத்தி வைங்க முத்து உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னைக்கு ஆபத்து தான் எப்படி அவன் வீட்டுக்கு வருவான் உடனே அவனை தீர்த்த வேண்டியதுதான் மாறு வேஷத்தோட வந்தாலும் வருவான் அம்மா 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 என்ன முத்து வந்து சேர்ந்த மாதிரி இருந்ததுமா அவனேதான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டா அவன் குரல் கேட்டது இல்லத்து நமக்கு சதா அவருடைய நினைவு அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு வாங்கத்து வாங்கத்து இனியும் நீ ஓடினான் உன்னை சுட்டாவது பிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும்.
வாங்கம்மா. எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. நினைச்சாலே என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்குமா. என்னமோமா சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. என்னைக்கு இவ மருமகளா வந்தாலும் அன்னைக்கே சரிய முடிச்சு. அவ யாரோ, அவளுடைய ஜாதகம் எப்படிப்பட்டதோ எதையும் யோசிக்காம கொள்ளாம இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு உங்க பிள்ளைக்கு நீங்களும் சம்மதம் கொடுத்துட்டீங்களே. அதனால வந்த வேலைதான் எல்லாம். உங்க மருமகளை இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்துனா தான் உங்க குடும்பம் இழந்து. போதும், நிறுத்துங்க. பம்பு தும்பு பேசி வாழ்ற குடும்பத்துல கலவுங்க உங்க வேலை. பத்திரமாத்து தங்க என் மருமக. அவ கால் தூசுக்கு ஈடாதீங்களா நீங்க? போங்க வெளியில. கேட்டீங்களா? நல்லது காலம் இல்ல. வாங்கடி போவோம். சந்திரா, நீ ஏன் அழற? அழாதம்மா, அழாது. நாங்கள் பத்திரிகை நிருபர்கள். வாழ்க. சில கேள்விகள் கேட்கலாமோ? பல கேட்கலாம். சுவாமிகளின் பெயர்கள் என்பதுதானா? அல்ல, சமுத்திர மகா சுவாமிகள். சுவாமிகளுக்கு மனுஷாளுக்கு இருக்கிற பேர் மாதிரி ஏதாவது இருக்குதா? உண்டு. முத்து என்றும் அழைப்பார்கள். முத்தா? ஆம், முத்து. கடலுக்கடியில் கிடக்கிறதே நன்முத்து. அவைகளை எடுக்க மூச்சை அடக்குகிறான் தொழிலாளி. அதுபோல மனிதன் உள்ளத்திலே இருக்கும் ஞான முத்துக்களை கொண்டு வர மோன நிலையிலே இருக்கிறான் வேதாந்தி. எனவே வேதாந்திகளை முத்து எனவும் அழைப்பது உண்டு. ஓஹோ, அப்படி பிரிச்சுட்டீங்களா? அது சரி. தாவோ இதுவரைக்கும் காட்டிலையும் மலையிலையும் செஞ்சதாதான் கேள்வி. சுவாமி தாங்கள் சமுத்திரத்துக்கு அடியில தவன் செஞ்சதா சொல்றாங்களே. இதை எப்படி நம்புவது என்று கேட்கிறீர்களா? யார் உங்களை நம்ப சொன்னது? சாமிகளுடைய உபதேசத்தின் சாரம் மறைந்ததை தேடு என்பதுதான். மறைந்ததுன்னா மண்ணில் மறைந்தது, மனதில் மறைந்தது, பெண்ணில் மறைந்தது, எண்ணில் மறைந்தது என்று 2016 இருக்கிறதே. எனக்கே சுவாமிகள் 1009 தானே அருள் இருக்கிறார். சாமிகள் சைவமா அசைவமா? சுவாமிகள் மூஞ்சையும் மூக்கையும் பார்க்கும் போது எங்கேயோ டவுன்ல பார்த்த மாதிரி தெரியல. ஆமா பாலாஜி. இருக்கும். போன ஜென்மத்திலே நீர் எருமை மாடாக பிறந்து பாவச்சத்திலே மூழ்கி இருந்த போது எங்கள் மகா சுவாமிகள் மாட்டுக்கார சிறுவனாக அவதரித்து உம்மை கரையேற்ற முயன்றார். போன ஜென்மத்தில இந்த சாமிக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. இல்லன்னா வருவேனா? போன ஜென்மத்துல குட்டிசாமி எதா பிறந்தது? மடத்தனமான கேள்வி. என்ன முதலாளி, எல்லா பயனும் போகட்டும், என்ன செய்யறோம் பார். స్వామి, మా అమ్మ ఒళ్ళు చాలా జబ్బు చేస్తుంది. మీరు బాగా అయ్యేటట్టు ఆశీర్వదించండి. தாய் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் நம்மையா. கவலையை விடு. அம்மா வேண்டாம்மா, வேண்டாம். சுவாமி, எனக்கு அந்த பாக்கியம் கூட இல்லையா? 1000 பேருக்கு அருள் புரிந்தவரே, இந்த பாவிக்கு உங்கள் அருள் கிடைக்காதா சுவாமி? போதுமம்மா எனக்கு இந்த தண்டனை. தாய், நீங்கள் என் காலில் விழுவதா? நான் வணங்க வேண்டிய தெய்வமம்மா நீங்கள். சுவாமி, 10 மாசம் சுமந்து பெற்ற மகனை உயிரோடு பறி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். என் காலில் நீங்குமா சுவாமி? கலங்காதீர்கள் அம்மா, எழுந்திருங்க, எழுந்திருங்கள் அம்மா. அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவா. அந்த அன்பு குரலை மறுபடியும் கேட்க முடியுமா? சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. என் மகன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இருக்கிறா அம்மா, இருக்கிறா. எங்க இருக்கா சாமி? அம்மா, நான் என் மகன் இருக்கிறானான்னு சொல்லுங்க சுவாமி. நீங்க பெற்ற புள்ள சொல்லுங்க சாமி. உங்க மனசுலயே குடியிருக்காம்மா. சாமி, இப்படி சொல்லி என்னை சமாதானப்படுத்தலாம். நான் பட்ட மரம் ஆனா பூத்து குலுங்கி புதுவாழ்வு கால துடிக்க என் மருமகனுக்கு என்ன சொல்வேன் சாமி? நான் என்ன சமாதானம் சொல்வேன்?
அம்மா, உங்கள் தூரத்தை சுவாமியும் உணர்கின்றார். அமைதியோடு போய் வாருங்களம்மா. ஆம் தாயே, உங்கள் மகன் விரைவிலேயே வந்து சேருவான். வந்துடுவானா? என் வயிற்றுல பால பாத்தீங்க சுவாமி. இதாங்க சுவாமி, இந்த ஏழைக்காரி. நான் வர்றேன் சுவாமி. எல்லா பயிலும் போயாச்சா? போயிட்டு வந்து அப்பா ஆண்டவா, நீதான் கலியுக கடவுள். இது வரைக்கும் நான் சாமியார்களை அதிகமா நம்பினதில்லை. என்ன காட்டிலையும் மலையிலையும் தவம் செஞ்சவங்க இங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. சமுத்திரத்துக்கு அடியே தவம் செஞ்சு மேல வந்ததா சொல்றாங்க. அதனால உங்களை நம்புறேன். நீங்களா என்ன வச்சிக்கணும். உங்க பாதாளம் பாவச்சகதியிலே அமர்ந்து கிடக்கும் இதயத்தை பக்தி பன்னீரால் கழுவிக்கொள். பக்தி பன்னீர் எந்த கடையில இருக்குது சாமி? அது கடைச்சரக்கல்ல குழந்தாய். அன்பிலே விளைவது ஆண்டவனை வணங்குவதால் கிடைப்பது. ஆண்டவனுக்கு எனக்கு கொஞ்சம் அதனாலதான் புண்ணியம் கொஞ்சம் கம்மியா போச்சு எனக்கு. அதை நீங்க நிறைய உண்டாக்கும் தான் குப்பர் அடிச்சு உங்க காலில் விழுந்திருக்கிறேன். புண்ணியம் வேண்டுமா? அதற்கு பூஜை நடத்த வேண்டுமே. புரியா? என் வீட்டு இடத்துக்கு பூஜை நடத்துறதுக்கு நல்ல இடம். உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். வாங்க. சரி, நாளை தினம் நடக்கும். சொன்னா சரி. சென்று வாரும். இந்த பழைய கொலகாரன்னு தெரிஞ்சதும் நான் தானே வச்சுட்டு பரவாயில்ல போட்டேன். அதை ஏன் இங்க கொண்டு வச்சிருக்கேன்? இதோ பாருங்க, இவரா கொலைகாரன். அம்மா பேசி என் மனசை புண்படுத்தாதீங்க. சாபம் புரியுமா? சாபம் கட்டின தெய்வனி கண்ணையோட தங்கச்சி. போது நிறுத்துங்க. நிறுத்தலன்னா என்ன செய்வேன்? நான் ஒரு வம்ப துண்டுக்கு போகாதவா என்கிட்ட சண்டைக்கு வரேன். அண்ணா வந்துட்டே. அண்ணா இங்க வா. வாங்க பாருங்க படத்தை இங்க வச்சு பூஜை பண்றான். அவன் கண்ணுல அன்பு வழியுதான், முகத்துல நீதி சொத்துதான். அவ பேசுற வந்தனா நமக்கு என்ன புரியுது? போலீஸை ஏமாற்றி தெரியும் ஒரு கொலைகாரனின் படம் என் வீட்டில். படம் கிடைத்தது உடைக்கிறேன். பயல் கிடைத்தால் சுட்டுத்தாங்க. அவர் நிரபராஜா, நிரபராஜ். நம்மை வாழ வைத்தவர், நாட்டுக்கு உழைக்கும் நல்லவர். உடைத்து விடுவதற்கு முன் ஒரு முறை படத்தை பாருங்க. அவரது களங்கமற்ற முகத்தை பாருங்க. பிறகு கூறுங்க, அவர் கொலைகாரன் தானா என்று. நீங்க பேர் எடுத்து அது அழிந்தது உன்னால்தான். உனக்கு என்ன வேலை விட்டு விட்டேன்? ஊரை நாம் சுட்டுகிறேன். அவரை தேடி கத்தி கூத்து கஞ்சாமல், காதலரை பார்க்கிறதற்கு பயப்படாமல், கடமைக்காக நீ செல்கிறாய் கொலைகாரன் வீட்டுக்கு. ஏன் போக வேண்டும்? மகனை காணாமல் தவிக்கு வந்த தாய்க்கு, நொந்து கிடக்கும் அவரது மனைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடவா போகக்கூடாது? நீ இன்ஸ்பெக்டரின் மனைவி. அதற்கு பொருள் இரக்கமற்றவன், இதயமற்றவன், நன்றி கொண்டேன். 1000 அடுக்கு கவலை இல்லை. நான் பேசவில்லை, கட்டளையிடுகிறேன். இது எந்த காரணத்தை கொண்டும் நீ முத்து வீட்டுக்கு போகக்கூடாது. என் மனதிலே தூங்கி கிடந்த புலி எழுந்து விட்டது. சந்தேக புலி. அதன் கோர பற்களிலே சிக்கி அழிந்து போனாதே. உடுப்புக்கார வேஷம் தான் போட்டிருக்கிறான் பையன். அம்மா பார்த்துட்டு திரும்பி போறான். போறதுக்குள்ள தீர்த்துக்கிட்டு
ரிவால்வரா? ஆமா ஐயா. உங்களுக்கு ஏன் ரிவால்வர்? நல்ல சமயத்தில் வந்து என்ன காப்பாத்துனீங்க. வீட்டுக்கு நம்பர் 6. பயப்படாதே சண்பகம். காலிகள் ஒளிந்திருந்து தாக்கி விட்டார்கள். நல்ல வேளை இவர் வந்தார் என்னை காப்பாற்ற. ரொம்ப நன்றி ஐயா. உனது மாங்கல்யம் நிலைக்கட்டும். சுவாமிகள் எந்த ஊரு? நரியூரில் இருக்கிறேன் அம்மா. நரியூரில். ஓஹோ, சுவாமிகள் பண்டார பாஷை பேசுது போல இருக்கு. நமக்கு எங்க புரியுதெல்லாம். அத்தா, இருட்டிலே தனியாக போவது எப்போதுமே ஆபத்து. இருள் வெளியே இருந்தால் ஆபத்து அதிகமில்லை அம்மா. உள்ளே அல்லவா இருள் இருக்கிறது, மன இருள். அதை போக்கிக் கொண்டால் எந்த வழியிலும் ஆபத்து இருக்காது. அடிகளே, எனக்கு இதுபோல் நடக்கும் என்று மட்டும் தெரியும். தெரியுமா? ஆமா, கொலைகார முத்துவின் வேலைதான் இது. முத்து என்ன அடித்த? அவ்வளவு துணிவை அந்த கோழைக்கு ஆட்களை ஏவி விட்டிருக்கிறார். எனப்பா, முத்து என்பவனுக்கு உன் மீது ஏன் அவ்வளவு பகை? நான் இன்ஸ்பெக்டர், அவன் கொலைகாரன். அவன் தான் கொலை செய்தான் என்று உங்களுக்கு நன்றாக தெரியுமா? அது ஏன் வீண் பழியாக இருக்கக்கூடாது? இதைத்தானையா நானும் 1000 முறை சொன்னேன். தங்களை போன்ற நல்லவர்கள் எந்த நிரபராதியும் துன்புறுத்தக்கூடாது. உங்களால் தூக்கு மேடைக்கு அனுப்பப்பட்ட நிரபராதியின் முகத்திலே கருப்பை மூடும் போது, அவன் கழுத்தை சுருக்கு கையை நெருக்கும் போது என்னென்ன எண்ணுவான் உங்களை பற்றி? என்ன வேண்டாவதை பேசிவிட்டேன் போல் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. குற்றத்தை மெய்ப்பிப்பதுதான் எங்கள் வேலை. தண்டனை தருவதெல்லாம் நீதியின் வேலை. எதிரிக்கு தண்டனை விதிக்கப்படும் போது எங்கள் உள்ளம் மட்டும் எனக்கு அல்ல, தண்டனை அடைந்த கைதியை விட எங்கள் உள்ளம் எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா? ஐயா, உங்க கையாலேயே அவருக்கு கொஞ்சம் பால் கொடுங்க. அவருடைய உயிரை காப்பாற்றிய உத்தமர் நீங்க. புறப்படுகிறேன் இப்போதே. ஹலோ, இன்னொரு முக்கியமான விஷயம். முத்துவின் வீட்டை சுற்றிலும் பலத்த போலீஸ் காவல் போடுங்கள். அடிகளே, முத்து இருக்கும் என தெரிந்து விட்டது. இந்த முறை அவன் என் கையில் இருந்து தப்பவே முடியாது. சாமி, நீங்கள் என் வீட்டில் காலடி வைத்ததும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது. மாதவன், நீங்கள் மெத்த கலைத்திருக்கிறீர்கள். முத்து இருக்கும் என தெரிந்ததும் என் கலைப்பெல்லாம் பறந்தோடி விட்டது. வேண்டாம் அத்தா, இந்த நிலையிலா போவது? எதிர்ப்பவன் குணமாவா? முத்து குணத்தா வெற்றி என்னை வா வா என்று அழைக்கிறது. யார் நீ? அடப்பாவி, யார் நீ? சாமியோட விஷயத்துல இதோ போலீஸுக்கு போன் பண்ண. நம்பா, ஐயோ, ஓஹோ, வெந்நீர் வேணுமா சாமிக்கு? போடுமா, போட்டு தரேம்மா, போட்டு தரேன். அண்ணா, நல்லவரான உங்களுக்கு இந்த கதி. உனது கண்களுக்கு நான் நல்லவன், உனது கணவனுடைய கண்களுக்கு நான் ஒரு கொலைகாரன், தூக்கு மேடையிலிருந்து தப்பி ஓடி வந்து விட்ட கைது. போதும் அம்மா, எனக்கு எல்லோருக்குமே நான் பாரமாகிவிட்டேன். யாராவது பார்த்துவார்களோ என்று வினாடிக்கு வினாடி பயந்து பயந்து இருட்டை தேடுங்கி பதுங்கி வாழ்வதை விட தூக்கு
மேல் என்று சொல்லு. ஐயோ அண்ணா, சண்பகம், தாயை நான் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். ஏற்பாடு செய்வாயா? ஆகட்டும், நாளைக்கே ஏற்பாடு செய்கிறேன். அதோடு சாமியாராக வந்தது நான் தான் என்பது மட்டும் யாருக்குமே தெரியும். உயிர் போவதாலும் அது போதும், நான் வருகிறேன். மறந்து விட்டேன். நீ போய் படுத்துக்கோ. ஏண்டி அம்மா அழுகுற? அழியாம அடிப்பாவி. அம்மா, அண்ணனை பார்த்தேன். நம்ம அண்ணனை பார்த்தேம்மா. என் மகனை பாத்தியா? சௌக்கியமா இருக்கணும்மா. அவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்க. நல்லாரு நீ. சமுத்திர சாமியார் கூட சொன்னாரு, ஏமாந்துடுவாங்க. அவர் தாம நம்ம அண்ணன். சாமியாரா இருந்தது முத்து. ஆமாம்மா, தான் நிரபராதிங்கிறத நிரூபிக்க தேடி கண்டுபிடிக்கத்தாமா அண்ணன் இப்படி படுபடுறாரு. நீங்களும் அண்ணி எங்க வீட்டுக்கு வந்தா பார்த்து பேச நான் ஏற்பாடு செய்யறேன். எங்க சுத்தி போலீஸ்காரர் நம்ம 2 பேரும் சேர்ந்து போறத பார்த்து போலீஸ்காரங்க மறுபடியும் தொடர்ந்து வந்து என் மகனை பிடிச்சிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், நாவது அவனை சாமியார் வேஷத்துல பார்த்து யாரும் சொல்ல முடியாத வேமா. என் வீட்டுக்கு வாழ வந்த சந்திராவுக்கு மன வாழ்வு கிடைக்கலம்மா, அது தியான வாழ்வு கிடைச்சு. சண்பகம், இன்னைக்கு ராத்திரி நீயே வந்து சந்திராவை அழைச்சிட்டு போமா. மாதம் பார்த்தா ஆபத்தாச்சு. அவர் ஊர்ல இல்லம்மா, நான் வர்றேன். வாங்க வாங்க சுவாமி, சுவாமி வாங்க வாங்க. பின்னாலே போங்கடா. வாங்க சுவாமி, வெளிக்கதவெல்லாம் தாழ்படு. ஒரு பயம் வரக்கூடாது. ஓ நான் கூட்டியாண்ட காரணம் வேற ஒண்ணும் இல்லை. முத்துன்னு ஒரு அயோக்கிய பயம் இருக்கிறான். அவனை நினைச்சா என் கதி கலங்குது சாமி. அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு மை போட்டோ மந்திரம் போட்டோ பார்த்து சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கே போய் அவனை தீர்த்து கட்டிடுறேன். எந்தெந்த கடவுளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க சொல்றீங்களோ அதை கொடுத்துடுறேன். இது நேரம் வரை ஒரு முக்கியமான விஷயத்தை நீ மறைத்து வருகிறாய். ஊர்ல எல்லாரும் என்ன பாவின்னு கூப்பிடுறான், நீங்க கூட கூப்பிடுறீங்களே சாமி. நான் எதுல பாவி? பாவின்னு சொல்லாதீங்க சாமி, பக்தா அப்படின்னு கூப்பிடுங்க. உண்மையை சொல், பஞ்சமா பாதகத்தில் மிஞ்சி கொலைபாதகத்தை செய்தாயா இல்லையா? ஒரு கிழவியை மாற்றி வைத்திருக்கலையா? ஆண்டவன் அவதாரம், ஆண்டவன் அவதாரம். கடவுளை காப்பாற்று. எழுந்துரு சாமி, சாமி. நான் சின்ன பையன், வயசு கோளாறுல ஏதோ செஞ்சிருப்பேன். அதெல்லாம் நீங்க மன்னிச்சிடணும் சாமி. அஞ்சாதே மகனே, அஞ்சாதே. அழைத்து வா அந்த கிழவி. என் மந்திர சக்தியா அவள் வாயை நான் கட்டிவிடுகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இனிமேல் இப்படிப்பட்ட பாதகத்தை நீ செய்யக்கூடாது. செத்தா செய்யவே மாட்டேன் சொல்ல வேண்டும் என்கிறேன். அதோடு நீ செய்த பாவங்களை எல்லாம் ஒரு காகிதத்தில் உன் கையால் எழுதி கொண்டு வா. அதை வைத்து நான் பூஜை செய்ய வேண்டும். நான் பூஜை செய்ய செய்ய எழுத்துக்கள் மறைந்து கொண்டே இருக்கும். எழுத்துக்கள் மறைய மறைய உன்னுடைய பாவங்களும் மறைந்து காகிதத்தை போல் நீயும் வெண்மையாக மாறிவிடுவாய். நீ புனிதமடைந்து விடுவாய். சீக்கிரம் சீக்கிரம். சுவாமிகள் நினைத்ததெல்லாம் நடக்கிறது. என்னையோட பாவம் பூரா தொலைதுறப்பா. மேகத்தை கொன்றது நான் தான். என்ன மலாடி சும்மா என்னன்னு மடைய நினைச்சுக்கிட்டிய? நான் செய்யற பாவத்தை பூரா எழுதி கொடுத்தா அத பூஜையில வச்சு கடவுள் கிட்ட பாவ கணக்குல எழுத வேணாம், புண்ணிய கணக்குல ஏத்திக்கங்க அப்படின்னு செய்யறேன்னு சொல்றாரு சாமி. ஏண்டா இந்த மூளை விட்டு முத்தமா வைக்க பாத்துறேன்னு கொண்டாந்து உதச்சி விரக்கிட்டேன். அந்த பாவத்தையும் தான் இதுல எழுதணும். முதலாளி, முதலாளி, நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் உங்க கைனால எழுதி கொடுத்தா அவன் பூஜையில வைப்பான்னு கண்டீங்களா, போலீஸ்ல கொடுப்பான்னு கண்டீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க முதலாளி. ஆமாண்டா, வாஸ்தவம் தாண்டாப்பா. உனக்கு இருக்கிற புத்தி எனக்கு இல்லாம போயிடுச்சோடா. கிளவி எங்க? சாமி மன்னிக்கணும். ஏன் என்ன
கிழவி விஷயம் நாளைக்கு வச்சுக்கலாம் சாமி. ரிஷியா, இன்னைக்கு பூஜை வேண்டாமாமே? ஐயோ, இன்று நல்ல நாள், பூஜை கண்டிப்பாக நடந்தாக வேண்டும். இல்லைங்க, என் ஜாதகத்துக்கு இன்னைக்கு கெட்ட நாள். உங்க ஜாதகத்தை பத்தி கவலை இல்லை. கிழமையுடைய ஜாதகம் எப்படி இன்னைக்கு நல்ல நாள், பூஜை நடந்தாகணும். முடியாதுங்க. அதை பத்தி கவலை இல்லையா? ரிஷியா, அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். குழந்தாய், விரைவில் உன் பாவத்தை போக்கிக்கொள். அது மட்டும் செய்யுங்க. முதலாளி, இந்த சாமியார் விஷயமா ரவணி ரவணி வாங்கண்ணா. அம்மா எங்க தங்கச்சி? அம்மா வரல, அண்ணிதான் வந்திருக்காங்க. இருங்க. சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள், சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள். சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். அந்த திருமுகம் காணாமல் நான் துன்ப கடலில் நீந்தி வந்தேன். அந்த திருமுகம் காணாமல் நான் துன்ப கடலில் நீந்தி வந்தேன். காலப்புயலில் அணையாமல் நெஞ்சில் காதல் விளக்கை ஏந்தி வந்தேன். காலப்புயலில் அணையாமல் நெஞ்சில் காதல் விளக்கை ஏந்தி வந்தேன். உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ, உள்ள தாமரை மலராதோ. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருந்த பொழுதும் புலராதோ, இருண்ட பொழுதும் புலராதோ. சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். தேன்மலராடும் மீன் விளையாடும், தேன்மலராடும் மீன் விளையாடும் அருவியின் அழகை காணீரோ. நான் வரவில்லை என்பதனால் மீன் விழி சிந்திய கண்ணீரோ. நான் வரவில்லை என்பதனால் மீன் விழி சிந்திய கண்ணீரோ. மலர்மலை போலே மேனியின் மேலே, மலர்மலை போலே மேனிலே குளிர் நீரலைகள் கொண்டிடுதே. சிரிக்கின்றோம் இன்று சிரிக்கின்றோம். சிந்திய கண்ணீர் மாறியதாலே சிரிக்கின்றோம் இன்று சிரிக்கின்றோம். முத்து, என்னப்பா நடந்துச்சு? கனவு கண்டப்பா. கனவா? ஏப்பா முத்து, நீ என்னதான் சாமியார் வேஷம் போட்டாலும் குடும்பத்தினாலப்பா கனவு வரதான. வேதம் தெரியாம விளையாடாது. போய் சந்திராவை பார்க்கணும். முத்து, இப்பதான் கிழமை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவனை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னால் நிப்பாட்டணும். அதுக்கு அவசரப்பட்டு காரியத்தை கேட்காத முத்து. ஆ?
பாக்கியம் செண்பகம் எங்க? இருக்கிற தோட்டத்துல ரோஜாப்பு பறிச்சுக்கிட்டு சாமியாருக்கு பூஜை பண்ண. பூஜையா? ஆமா, இஷ்ட தெய்வ பூஜை. என்ன உளற? ஐயோ பாவம். உனக்கு இங்க நடக்கிறது ஒண்ணும் தெரியாது. அந்த சாமியாரும் உன்னை காப்பாத்தணும். அதுக்காக நம்ம கால்ல விழுந்தோம், கைய எடுத்து கும்பிட்டோம். போதாது, அவன் என்னதான் சாவி கட்டினவனா இருந்தாலும் ஆம்பளை தானே அவன். பாக்கியம் இப்படி அக்கிரமா பேசாதே. அண்ணா, சாமியார் கண்ணுல வஞ்சனை இருக்கு, செண்பகத்து பச்சில சூது இருக்குது. உன் நாக்குல தான் தேடு இருக்கு. அது இருந்துட்டு போட்டும். ஆமா, நீ என்ன சாமியார் பிடிக்காத கட்சியா? சாமி யாருன்னு தெரியறப்பதான் எனக்கு பிடிக்கல. பாக்கியம், செண்பகத்து மேல பழி சொல்றதுக்கு உனக்கு மனச கூசல? போ போ. வாங்க வாங்க, உட்காருங்க. மாதவன் எங்கே? குளிச்சிட்டு இருக்காரு. இந்த உடை கூட உங்களுக்கு பொருத்தமா தான் இருக்கு. உலகை ஏமாற்றுகிறோமே இந்த உடை போட்டுக்கொண்டு என்று நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வெட்கம் வேதனை தெரியுமா? மாதவனுக்கு நாம் துரோகம் செய்கிறோம் என்று எண்ணும் போது மனம் பதறத்தான் செய்கிறது. என்ன செய்வது, நமது நிலை அப்படி. ஆஹா, சுவாமிகளா வர வேண்டும். வர சுவாமிகள் என்ன சாதாரணமானவரா? அருள் பெற்ற தபசி உபதேசம். அளவுக்கு மீறி போகிறீர்கள். அன்பு அதிகமான அளவு தெரிவதில்லை. மூளையை கட்டுத்திட்டம் இவைகள் கூடத்தான். இப்போது பாருங்களே, சண்பகத்திற்கு என்னை விட உங்களிடம் தான் மயக்கம் அதிகம். நான் உங்களுடன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே சண்பகம் குடும்பத்தை கூட விட்டுவிட்டு உங்களுடன் கூடவே கிளம்பி விடுவார். பூஜை செய்ய அவ்வளவு பக்தி அவளுக்கு. சார் நமஸ்காரம். அடட, நல்ல சிவமா, வாங்க வாங்க. ஒரிஜினல் சிவமும் இங்கதான் இருக்கிறா போல இருக்கு. சாமி சௌக்கியமா? நான் ஒரு மடையன். இந்த காலத்துல சம்சாரிகளுக்கு தான் கஷ்டம், சாமியார்களுக்கு என்ன கஷ்டம்? ஆமா, சாமி இன்ஸ்பெக்டர் சார் எப்படி பிடிச்சாரு? சாமி சிக்க மாட்டாரே லேசா. இவர் நம்ம வீட்டுக்கே குரு மாதிரி. ஆஹா, என்ன விளையாட்டுத்தனமா இருக்கு. உங்க வீட்டுக்கு மட்டுமா குரு? வெளியே விட்டா நாட்டுக்கே குரு ஆயிடுவாரு. நான் வந்த வேலையை விட்டுட்டு சாமியார் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நம்ம ஒர்க் ஷாப்ல டான்ஸ் கலை விழா, அதுக்கு நீங்க தயவு செஞ்சு வரணும். சாமியார் வேஷத்தில் இருப்பது முத்தம். அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சாச்சு. போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. சாமியார கவனிச்சுக்கலையோ, விட்டுற போறீங்க. அடிக்கடி அவரை பிடிக்க முடியாது. நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு சந்தேகம். சிலர் சாமியார் ஆகி விடுகிறார்களே, அது ஏன்? உலகத்தின் மீது உள்ள வெறுப்பு காரணமா, பயம் காரணமா? சந்தேகம் வர காரணம் புத்தி இருப்பதா தான். மேலும் என் கடமைகளிலே அதுவும் ஒன்றல்லவா? காவை உடையிலே காதகர்கள் இருக்கக்கூடாதா என்ன? தாடி என்றால் பலத்தாத்தானா? ஒட்டி வைத்துக் கொள்ளவும் முடியுமே. நான் வருகிறேன். என்னோடு தானே? அதுதான் நியாயம். புத்து மாணவரிடமா பறிக்கும் உன் வேஷம் அசைந்தான் நான் அல்ல, இந்த துப்பாக்கி பேசும். ரோகி, என்னையே ஏமாற்றி விட்டாயே. போ. அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு? போடாதீங்க, இப்படி வாங்க. அம்மாவுக்கு உடம்புக்கு என்ன சொல்லி தந்தா? எல்லாம் உங்க இயக்கம்தான். கடுமையான ஜுரம், தூங்கத்துக்கு டாக்டர் ஊசி போட்டிருக்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சந்திரா,
சந்திரா, உன்னை அம்மாவையும் கடைசி முறையா பார்த்து அழாதே சந்திரா. உன் கணவன் கொலைகாரன், அதற்காக உன் தூக்கிலே தொங்கினான்னு கேள்விப்படுறதை விட அவன் நிரபராதிங்கிறதுக்கு சாட்சி இருந்தது. அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில அவன் சத்தான்னு கேள்விப்படுறது உனக்கு பெருமை இல்லையா? உனக்கு பெருமை இல்லையா சந்திரா? நீங்க நிரபராதி. அது உனக்கு தெரியும், சட்டத்தின் கண்களுக்கு தெரியாது. சட்டத்தின் பிடியிலிருந்து நான் தப்பவே முடியாது சந்திரா, தப்பவே முடியாது. போலீசார் என்ன பிடிக்கலைன்னாலும் இன்னும் சில நாட்கள் நானே என்ன போலீஸ் ஒப்படைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சந்திரா, 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 உன் மஞ்சளையும் பூவையும் மாங்கலிட்டு நம்பாதே சந்திரா. மஞ்சளையும் பூவையும் மாங்கல்யத்தையும் நம்பாதே, கட்டிய கணவரே சொல்றதை கேட்கக்கூடிய துர்பாக்கியம் இந்த உலகத்துல என்ன தவிர வேறு யாருமே இருக்கக்கூடாது. சந்திரா, உண்மையிலேயே நான் கொலைகாரன் தான். ஆனா நான் கொலை செய்தது கார்மேக உன் வாழ்க்கையை, உன்னையே நான் கொலை செய்துட்டேனே. காலிகள் துரத்துறாங்க, காப்பாத்துங்கன்னு ஓடியாங்க. என் வாழ்நாள் முழுவதும் உன்னை காப்பாத்தேன்னு உறுதி கூறினேன். ஆனா இப்ப நான் உன்னை அனாதையா விட்டுட்டு போறேன் சந்திரா. ஐயோ, இந்த என் கொடுமைக்கு மன்னிப்பே கிடையாது சந்திரா, கிடையாது. அதிக நேரம் இருக்க முடியாது. கடைசி முறையா என் அம்மாவை ஒரு முறை பார்த்துட்டு போனேன். அம்மா, நீங்க உயிரோடு இருந்தும் இந்த கொடுமைக்காரனை பார்க்க கூடாதுன்னு தானே கண்மூடி படுத்திருக்கீங்க. பிள்ளைகளை பெறது பிற்காலத்துல பெற்றவங்களுக்கு உதவியாயிருப்பாங்கன்னு தான். அம்மா, நான் உதவியா இல்லாதது மட்டும் இல்லை, அம்மா உங்களுக்கு தீரான வேதனை இல்லவா உண்டாக்கிட்டு. அம்மா, உங்கள் ஆசை கனவுகளை எல்லாம் நிர்மூலமாக்கிட்டு தூக்கு வேலைக்கு போக போறேம்மா, தூக்கு வேலைக்கு போக போறேம்மா. அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. அம்மா, 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 இளமையில தந்தையை இழந்து எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து காப்பாத்தினீங்க. ஆனா ஒரு தாய்க்கு மகன் செய்ய வேண்டிய கடமையில ஒண்ணு கூட நான் செய்ய. என்ன மன்னிச்சிருக்க அம்மா, என்ன மன்னிச்சிருக்க அம்மா. சந்திரா, என் அன்பு தெய்வத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்களை கைவிட்டுடாத சந்திர, கைவிட்டுடாத, கைவிட்டுடாத. அம்மா, அம்மா, சந்திரா, அம்மாவை நீதான் பாதுகாத்துக்கணும், கைவிட்டுடாத. அம்மா, அம்மா, நான் வர்றேன். அம்மா, நான் வர்றேம்மா. நீ கொலைகாரனுக்கு உடந்தை, கடமையில் தவறினாய். புனிதமான போலீஸ் படைக்கே நீ ஒரு அவமான சின்னம். அவமான சின்னம், அவமான சின்னம். கொலைகாரன் உழவுகிறான், அவனுக்கு உழவான்
கொலைகாரனை பிடிக்க நான் படாத பாடுபடுகிறேன். எங்கெங்கோ அறை அவரோ என் மனைவியிடம் கொஞ்சம் அவன் குழவுகிறார். ஐயோ, வெறித்தாரில் இன்று வெடித்து விடும் போது நெருப்பு என்று ஊர் பேசுகிறது. பயத்துடன் மதிப்புடன் இங்கோ நான் குப்பை மேட்டு சாம்பலாகி கிடக்கிறேன். இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு நான் உயிர் வாழத்தான் வேண்டுமா? அவளும் சாகத்தான் வேண்டும். அத்தம், உங்களால் சந்தேகிக்கப்பட்ட நான் சாகிறேன். உயிரினும் மேலாக மதித்தேனே, அதற்காக நீங்கள் வாழ வேண்டியவர்கள். மதிப்பை இழந்து, மானத்தை இழந்து, மரியாதை இழந்து தவறாக புரிந்திருக்கிறீர்கள். என்னை நான் சொல்வதை நம்புங்கள். நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. நான் கூடனும் அல்ல. அத்தா, நீங்கள் பெரிய தவறு செய்கிறீர்கள். இன்னும் உன்னை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறேனே, அதுதான் கணவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர், உனக்கு கணவன் கொலைகாரன். என்னை நெருப்பிலே தள்ளுங்கள், துண்டு துண்டாக வெட்டி போடுங்கள். ஆனா இப்படிப்பட்ட இழிவான பேச்சு மட்டும் வேண்டாம். நானா பேசுகிறேன்? பேசத்தான் எனக்கு ஏதடி யோக்கியதை. மனைவி சோரம் போன மானம் இழந்து நிற்கிறேன். எனக்கு பேச்சொரு கேடா? இன்னும் சில வினாடிகள் தான் உன் முகத்தை காண வேண்டிய கொடுமை. பிறகு நிம்மதி அடைவேன். மானம் உள்ளவன் கட்டிய மனைவி கவலையானதை கண்டான், தற்கொலை செய்து கொண்டான் என்று உலகம் கூறும். சந்தேகம் கொண்டு விபரீத முடிவுக்கு வந்திருக்கிறார். எனக்கு வாழ்வளித்தவர் தாங்கள். மஞ்சள் குங்குமம் பெற்றது உங்களா? மலர் சூடிக் கொள்வது உங்களுக்காக. மானம் அழிந்தவள் என்று தாங்களே கூறுகிறீர்களே. தங்கள் அன்பை பெற்று அன்பை தந்தேன். இன்று சாக துணிந்து விட்டேன் என்று தாங்கள் கூறுவதை கேட்கும் சண்டாளியாகிவிட்டேன். நான் அதை கொடியவள், துரோகி, கற்பிழந்தவள். அதற்கு என்னை கொன்று காக்கை கழுகுக்கு விருந்தாக்குங்கள். தங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆனாட எனக்கு வலிவில்லை. இதயத்தை பிளந்துதான் காட்ட வேண்டும். உங்களோடு வாழ்வதற்கு தான் எனக்கு உரிமை இல்லை. உங்கள் காலடியில் பிணமாகி விழும் பாக்கியமாக எனக்கு கிடைத்தது. என்ன பைத்தியக்கார பொன்னமானி, அன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல சாமியார் வேஷத்துல வந்தது முத்து. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தது சந்திராங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. நான் ஊரு புறாமா போய் சொல்லிடுவேன். அண்ணங்கிட்டே சொல்லிருக்க மாட்டேன். அது என்ன பாவா கொண்டா? ஐயோ, நல்லா இருக்கும் உங்க கூத்து. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அந்த மாதிரில இருக்குது உங்க நியாயம். இவ ஒரு குத்தமும் செய்யலன்னு நான் சொல்றது நம்பணும். என்னிடம் திட்டவட்டமாக சொன்னாயே, சாமியாரும் சண்பகமும் ரகசியம் அவசியார்கள் என்று. நான் கண்டனா? சாமியார பார்க்க சந்திரா வந்திருக்கேன். இல்லாதவோ ஏதோ அவசரத்துல சொல்லி தொலைச்சிட்டேன். படிச்ச மனுஷன் எதையும் நின்று நிதானித்து யோசிக்க வேண்டாமா? என்ன காலத்துக்கோ எங்க வருது? என்ன ஒண்ணும் பண்ணாதே, நான் உண்மையை சொல்லிடுறேன். நல்ல எங்க அந்த கருவியை பீப்பாயில போட்டு இப்பதான் தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போறாங்களா? ஆமா. எதுக்கு? அதை ஏன் கேட்கிறேன்? ஊருக்கு கப்பால இருக்கிற பழைய மாளிகையில சிங்கமூ கிணறு இருக்கோ இல்லையோ, அதில் தூக்கி போட்டு போறானா? நீ யோசனை பண்ணாதே, போலீஸுக்கு நான் போன் பண்ணிடுறேன், நீங்க போங்க.
வேண்டாம். உடல் வெளியே வரும் போடுறங்க. தூங்குங்களா?
தப்பியோட நினைத்தால் இல்லை, இந்த முறை நான் தப்பி ஓடவே மாட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் நிரபராதி என்பதற்கு சாட்சி இருக்கிறது என்று 1000 முறை சொன்னேனே, என் வார்த்தையில் உண்மை இருப்பதாக நீங்கள் நம்பவே இல்லை. இதோ பாருங்க, நான் நிரபராதி என்று சொல்வதற்கு சாட்சி இருக்கிறது. இதோ சாட்சி இருக்கிறது இன்ஸ்பெக்டர், சாட்சி இருக்கிறது. அம்மா, இதோ என் சாட்சி, சட்டத்தின் கண்களில் இருந்து மறைக்கப்பட்ட சாட்சி, எனக்குள்ள ஒரே ஒரு சாட்சி. பாருங்கள் இன்ஸ்பெக்டர், பாருங்கள். பேசம்மா, பேசு, ஒரே ஒரு வார்த்தை பேசு. உன் ஒரு வார்த்தையில் தான் என் உயிரை ஊடாடி கொண்டிருக்கிறது. நான் குற்றமற்றவன் என்பதை இவர்களுக்கெல்லாம் சொல்லு, சொல்லம்மா, சொல்லு. அம்மா, என் ஆசை கனவுகளை எல்லாம் வைத்து விட்டாய். அம்மா, இனி எனக்கு யாரம்மா சாட்சி, ஏதம்மா வாழ்வு? அம்மா, இன்ஸ்பெக்டர், உயிர்காப்பான் தோழன்னு 8000 வருஷத்துக்கு முன்னாலே யாரோ எழுதினது. அதை நிரூபிச்சிட்டீங்கடா நீங்கள்லாம். ஒரு கொலைக்கு 2 கொலையா? என் கூட இருந்து எனக்கு உதவி செஞ்சீங்களே. ஒரு சின்ன விஷயம் செஞ்சிடுங்கடா, அவ்வளவுதான். அதோட என் விஷயம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு எப்படியும் முத்து தூக்கல போட்டு அவ தப்பிக்கவே முடியாது. அத நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. எதுமா முத்து பொண்டாட்டிடா, அதனால அவகிட்ட போய் சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை எப்படியாவது சம்மதப்படுத்தி கூட்டி வந்துருங்க. இனிமே கிழவி விஷயத்தை கண்டுபிடிக்க கடவுளாலே முடியாது. யாராவது போலீஸ் உங்களை இன்ஸ்பெக்டர் கையோட கூட்டு வர சொன்னாங்க. எதுக்கு கூட்டி வர சொன்னாங்க? ஓ, இந்த முத்துவை கண்டுபிடிச்சு கொடுத்தது கொட்டியாரு சொல்லியிருக்காரு. இது வர கொஞ்சம் அப்படி இருங்க. நான் சொன்ன விஷயத்த அவகிட்ட போய் நான் கேட்டேன்னு கேளு. சரிங்க, பயப்படாது. அதுக்கெல்லாம் நான் போய் ரிவார்டை வாங்கிட்டு வந்துடுறேன். ரிவார்டு வாங்கும்போது அவருக்கு ஏதாவது மரியாதை செய்வேன். பழத்தையாவது எடுத்துருப்பேன். நமஸ்காரம் சார், கையோட கூட்டியார சொன்னீங்கன்னு ஜவான் சொன்னாங்க, உடனே வந்துட்டேன். அதே இவன் இங்க இருக்கிறானா? இரு என்ன எதிர்த்தவன் எவன் குறிப்பிட்டு இருக்கிறான்? கடை அங்கே கடை. இவனை பிடிச்சதுல உங்களுக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் ரிவார்டு கொடுக்கறதுக்கு நான் கூப்பிட்டீங்களா? ரிவார்டா? பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. கார்மேகம் கொலை சம்பந்தமா உங்ககிட்ட சில கேள்விகள். கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கோர்ட்ல கேட்டாச்சு. இப்ப புதுசா என்ன கேள்வி இருக்கு? இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகம். என்னங்க இப்ப சந்தேகம் வந்துச்சு? கார்மேகம் கொலை செய்யப்பட்டானே, அன்று நடந்தது நன்றாக ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் இருக்குங்க. எனக்கு ஞாபகம் மருதியே கிடையாதுங்க. ரொம்ப நல்லது. கொலை நடந்த இரவு
முத்து உங்கள் வீட்டுக்கு எந்த பக்கமாக வந்தான்? வாச பக்கமா வந்தான். குத்துனா ஓடிட்டான். எந்த பக்கமாக ஓடினான்? கொல்ல பக்கமா ஓடினான். ஏன் கொல்ல பக்கமா ஓடினான்? வாசக்கதவு சாத்தி இருந்தது, கொல்ல பக்கமா ஓடிட்டான். நான் வரும்போது திறந்திருந்த வாசற் கதவு பின்னால் எப்படி மூடப்பட்டது? யார் மூடியது? பாத்தீங்களா? கிளறான். நீ யாரா கேட்கறதுக்கு? நீங்க கழுங்க, நான் பதில் சொல்றேன். கார்மேகத்துக்கு எத்தனை கத்தி குத்து? ஒரே குத்து, சதக்குன்னு. ரொம்ப கூரான கத்தியோ? ரொம்ப சாணம் பிடிச்சி எவ்வளவு நாள் இருக்கும்? சாணம் பிடிச்சி சுமார். என்னங்க நீங்க அவனை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்கிறீங்க? முத்து கார்மேகத்தை குத்திய பிறகு அந்த கத்தியை எடுத்தது யார்? அவனை கஷ்டப்பட்டு எடுத்து தூக்கி வீசிட்டான். முத்து ஓடும்போது நீங்க யாரும் பிடிக்கலையா? எப்படி பிடிக்கிறதுங்க? முரட்டு போய கையில கத்தி வச்சுனோம், ரத்தம் சொட்டு சொட்டு நம்மள குத்துட்டு. கார்மேகம் கஷ்டப்பட்டு எடுத்திருந்த அதே கத்தி என் கையில் எப்படி வந்திருக்க முடியும்? பெரிய கேள்வி. இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, மறதி இருக்காதா? நான் மனுஷன் தானே சார். ஏயா இப்பதானே சொன்னீங்க உங்களுக்கு மறதியே என்னடா சும்மா உள்ள இருந்துகிட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? ரிமாண்டா இருக்க தொட்டு விட்டேன். வெளியே இருந்தீங்கன்னா எலும்ப மூணு கலைக்கணும். கொஞ்சம் அமைதியா இருக்கு. முத்து நீ குறுக்கிடாது, நீங்க உட்காருங்க. பிசாஸ் இல்லை எஜமான், பிசாஸ் இல்லை. நான் தான் கார்மேகம். போய் இவன் கார்மேகம் இல்ல. அவன் கத்தில குத்துறவனே செத்துட்டான். என் கண்ணாலே நான் பார்த்தேன். கத்தி குத்து விழுந்தது வாஸ்தவம் தான், ஆனா அது ஆழமா பாயல. ஆஸ்பத்திரியில என்ன பழைக்க வச்சுட்டாங்க. பாருங்களேன் காயத்தை. இது போய் இவன் கார்மேகம் இல்லன்றதுக்கு இது ஒன்னே போதும். மார்ல குத்துற, முதுகுல தான் குத்துற, நானே குத்துறேன். அதே இடத்துல அவன் செத்து போயிட்டான். என்னை எல்லாரும் சேர்த்து ஏமாத்துறீங்க. எனக்கு ஒண்ணு தெரியல. ஐயோ, உங்க வேலையை சந்தேகப்படுறேன். உங்களையும் தூக்கல போட்டுருவேன். நானே ஓடாத என்ன ஏமாத்துறேன். இன்ஸ்பெக்டர் நல்ல சிவத்தின் வாக்கு மேஜிஸ்ட்ரேட் அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆமா சார். உங்களை போல எல்லா அதிகாரிகளும் முயற்சி செய்தா நிரபராதிகள் தண்டனை அடைய மாட்டாங்க. உங்களை ரொம்ப நான் பாராட்டுறேன் சார். தேங்க்யூ சார். மேகனார வேகத்தை கலைச்சிரு. உன்னுடைய கலை ஒரு நிரபராதியை காப்பாற்ற உபயோகப்பட்டது. ரொம்ப நன்றி. நல்ல சிவத்துக்கு ஆயுள் தண்டனை, மறு விசாரணை. அம்மா அம்மா இல்லம்மா, முத்து நல்லவன் வாழ்வான்.